ஒரு மனிதன் உண்மையான தெய்வீகத்தை அறிந்து கொண்டானால், உண்மையான தெய்வத்துவத்தை குறித்து புரிந்து கொண்டானால், நான் புரிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய இன்னொரு மனநிலை என்ன தெரியுமா? மனிதர்களை நேசிப்பது தான். நீ கடவுளை நீங்கள் எவ்வளவா நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் இவ்வளவாய் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர் தன் ஜீவனை கொடுத்தார் அப்படின்னு இவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ நேசத்தின் வெளிப்பாடு என்னது? ஜீவனை கொடுக்கிறது. ஜீவனை யாருக்காக கொடுத்தார்? மனிதர்களுக்காக அதை கொடுத்தார். எந்த மனிதர்களுக்காக கொடுத்தார்? தன்னை ஏற்றுக்கொள்ளாத, தன்னை நம்பாத, தன்னை மறுதளிக்கிற, தன்னை புறக்கணிக்கிற, தன்னை வெறுக்கிற, தன்னை சபிக்கிற, அப்படி தானே? அப்படிப்பட்ட மனிதர்கள், அந்த மனிதர்களுக்காக தான் ஜீவனையும் கொடுக்குறேன் அப்படின்னு தெய்வத்துவம் சொல்லுது. இல்லை, அவங்க ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க கிடையாது, அவங்க உங்களை குறித்து தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும், அந்த மனிதர்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிற காரியங்கள், மனுக்குலம் தெய்வீகத்தை தவறாக புரிந்திருக்கிறது, தவறாக வழிபடுகிறது, தவறாக கனப்படுத்துகிறது, தவறாக ஆராதிக்கிறது. இது எல்லாம் தெய்வீகத்திற்கு தெரிந்தாலும், தெய்வீகம் என்பது தன் நிலையை சரியாய் புரிந்திருக்கிறபடினால், உணர்ந்திருக்கிறபடினால் தன் நிலையை அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாட்டின் உச்சம் ஜீவனை கொடுக்கக்கூடிய காரியத்தையும் அந்த தெய்வீகமே செய்கிறது.